ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்க லவ் ப்ளஸ் காமெடி ட்ராமாவோட 8வது எபிசோடு தாங்க. போன எபிசோடோட கடைசியில் நம்ம ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், பெரிய கிஃப்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூடவே ரொம்ப நாளாக இருந்த கிம் அப்படிங்கிற அவங்களோ அப்பாவோட செக்ரட்டரியை கொண்டு வந்து இவங்களுக்கும் செக்ரட்டரியாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து அவங்களுக்கு காமிச்சிருப்பாரு. அதை பார்த்த நம்ம ஹீரோயின் ரொம்பவே எக்ஸைட் ஆயிருப்பாங்கங்க. இனி வரப்போற இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து கிம்ம காட்டணும்னு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் தான் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்போ நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா டச்ல இருக்கதா செஞ்சிருக்கீங்க என்ன? என்கிட்ட மட்டும் தான் பேசல போலையே அப்படின்னு சொல்லி அவளும் கேட்குறா. அதொன்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்காக தான் திரும்ப வந்தேன், நீ ரொம்ப வளர்ந்துட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அதனால் ஹீரோ சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கொடுத்ததை எடுத்து மாட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிஃப்ட் ரேப்புக்கு மாட்டுவாங்கல்ல ஒரு ரிப்பன் மாதிரி, அதை எடுத்து மாட்டுறாங்க. மாட்டினத உடனே தான் அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க எல்லாரும் ஒரு ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கேட்குறா, எப்படி நீங்கள் இவர் கூட டச்சில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு அந்த பழைய ஞாபகம் வருது. முன்னாடி அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பார்ல, அப்போவே இந்த கிம் பார்க்கறதுக்கு அங்கே வந்திருப்பாரு. வந்து பார்த்துட்டு அவருக்கு பழங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு அவரால் முடிஞ்ச கொஞ்சம் காசையும் வச்சுட்டு போயிருந்திருப்பாரு. அதை வந்து பார்த்த நம்ம ஹீரோ, ஐயோ இது யார் வச்சதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துட்டு வேகமா ஓடி வந்து பார்த்தா இவர் போயிட்டு இருப்பாரு. இவர்கிட்ட போய் கொடுத்துட்டு எங்களுக்கு வேணாம், நீங்கள் வந்ததே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இப்போ இருக்கிறது எனக்கு புரியுது, வச்சுக்கோ தயவு பண்ணி, ரொம்ப காசெல்லாம் இல்லை, என்னோட பிஎஃப் பணம் தான் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்பவே அழுகையா இருக்கு. இவன் நினைச்சிருப்பா ஹீரோயின் தான் கொடுத்து விட்ருப்பா, அவங்க காசு நமக்கு வேணான்னு. ஆனால் இவரோட பிஎஃப் பணம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லி இவனும் வாங்கி வச்சுக்கிறான். அதை நினச்சி பார்த்துட்டே வந்துட்டு இருப்பாங்க. சரின்னு நம்ம ஹீரோயினும் இந்த பக்கம் படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, ப்ளீஸ் எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணணும், எனக்காக வந்து அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுப்பா, அந்த ஃபோட்டோ நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, என்னாலலாம் முடியாது, நான் எவ்வளோ பெரிய கம்பெனியோட அசிஸ்டன்ட் டைரக்டர், என்ன போய் அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டர் என்ன போய் எடுத்து கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா, நான் உன்னை அடிச்சு உதச்சி எடுக்க சொன்னால் அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. சரின்னு அவனும் ஒத்துக்கிறான் போல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் முதலா இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கே வரப்போறாங்க. கிம்மும் கூட்டிட்டு வர்றாரு. பார்த்தா அந்த பில்டிங்கையே 5-6 தடவை ரவுண்ட் அடிக்க சொல்லிட்டா பயத்துல பதட்டத்துல. இவரும் 5 தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்த தடவை ரவுண்ட் அடிக்கும்போது அவரே சொல்றாரு, இன்னொரு டைம் போக சொன்னேன், கண்டிப்பா நீ இறங்கி நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அவளுக்கு பாத்ரூம் அர்ஜென்ட் ஆயிருது, சீக்கிரம் போக நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு தான் அந்த காஃபியை குடிச்ச அப்படின்னு அவரும் திட்டிக்கிட்டே வர்றாரு. சரின்னு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் கேஷுவலா போட்டோ எடுக்கிற மாதிரி ஃபுல்லா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவளும் போதுமா போதுமான்னு கேட்க, இல்ல திரும்பி போயிட்டு வான்னு சொன்னேன்னா இவனும் போட்டோவா எடுத்து தள்ளிடுறான். கடைசி அந்த போட்டோவை தான் அப்லோட் பண்றாங்க. இவ உள்ள போகும்போதே எல்லாரும் பார்த்து விஷ் பண்றது எல்லாமே செய்யறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த போட்டோவையும் ஒரு வழியா எல்லா மீடியாவிலையும் அப்லோட் பண்ணிடுறாங்க. அதாவது புதுசா ஒரு சிங்கம் உள்ள இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்னடானா, எப்படி போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க, இதுக்கு அந்த கம்பெனில உள்ள ஒருத்தன் மெனக்கட்டு எவ்வளோ கீ எவ்வளோ வேலை பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம மேனேஜர் என்னடானா, யாருக்கு தெரியும் கம்பெனியாலா இல்லை அவங்களோட லவ்வரானு அப்படின்னு சொன்னோன்னே அசிஸ்டண்ட்டும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா நீங்களா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் வருது. யார்கிட்ட இருந்துன்னா, அந்த காஃபியை கொண்டு போய் சாம்பிள் எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பான்ல, அதில் ஏதாவது விஷம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி அவங்கள்ட்ட இருந்து ஃபோன் வருது. சரின்னு சொல்லி இவனும் என்னன்னு போய் கேட்கலான்னு போனா, ஆமாங்க அதில் விஷம்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு சின்ன ட்ரக்குன்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு விதமான மாத்திரை தான், அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், இல்லை தேவையில்லாமல் யூஸ் பண்ணனா ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் மட்டும் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அதெல்லாம் நம்ம ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாத்தையுமே கூகுளில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து திரும்ப அந்த பொண்ணு காஃபி கொண்டு வந்து வைக்குது. காஃபி கொண்டு வந்து வச்ச உடனே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இருங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையுமே சொல்கிறான்.
இந்த மாதிரி நான் அன்னைக்கு உங்க ஆஃபீஸ்ல இருந்து காஃபி எடுத்துட்டு போனேனே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமா எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது எதுக்காக என்னங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொன்னோன்னே இவளுக்கு ரொம்பவே இதாயிடுது. இல்ல இருக்காது. அவர் இந்த அளவுக்குலாம் நடந்துக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்க பயப்படாதீங்க. உங்களோட ட்ரக்குக்கு இது வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா இருந்திருக்குன்னு சொன்னோன்னே, நான் முன்னாடி அத எடுத்துட்டு இருந்தேன். ஆனா டாக்டர் தான் மாத்த சொன்னதா சொல்லி, என் ஹஸ்பண்ட் தான் அத குடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்க ஒண்ணும் பதட்டப்பட வேணாம். அத ஸ்டாப் பண்ணிருங்க. டாக்டர்ட்ட வேணா போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு, இவள ரொம்பவே இது பண்றான். அப்புறம் இந்த பொண்ணு குடுக்குற எதையுமே இனி சாப்பிடாதீங்க. அவ முன்னாடி சாப்பிடுற மாரி நடிச்சுட்டு கொஞ்சம் கீழ எடுத்து கொட்டிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவளும் ஒரு வழியா சரின்னு சொல்லி இப்பதான் என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், அவங்க தங்கச்சிட்ட உண்மைய சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மொத வந்து அந்த கிம் இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்புறாரு. காலையில சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு வழி அனுப்பிட்டு. நம்ம ஹீரோவும் எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அதான் லேடி ஃப்ரெண்டு. அவள காட்டுறாங்க. அவ என்னடான்னா, நம்ம ஹீரோயினோட படத்த வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயின் காசு குடுத்துருப்பா போல. ஸோ, அத காமிச்சுக்கிட்டு இருக்கா அவங்க ஹஸ்பண்ட்ட. இந்த சைடு நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்ட புடிச்சு வச்சு, "உண்மைய சொல்லு. எப்படி நீ அந்த ஹீரோயினோட அ ஹீரோயினோட டைவர்ஸ் விஷயத்த பத்தி எழுதினேன். ஒழுங்கா உண்மைய சொல்லணும்னா, அவன் சொல்லவே மாட்டேன்றான். எனக்கு தெரியாது. இப்ப நீ சொல்லல, நான் உன்ன விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மடக்கி வச்சுர்றான். அதனை இவளும், சரி நான் சொல்லிடுறேன். உண்மைய சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா, அவனுக்கு அந்த எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு கொரியர்ல தான் வந்திருக்கும். கொரியரா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாங்க. கொரியர்ல தான் வந்துச்சுன்னு சொல்லி அந்த விஷயத்த காட்டுறாங்க. அவனுக்கு அந்த ஃபோட்டோஸ் அந்த இது எல்லாமே கொரியர்ல தான் வந்திருக்கும். அந்த கொரியர பார்த்துட்டு இவனும், சரி ஓகே இது போடலாம் அப்படின்னு சொல்லி நானும் போய் மேனேஜர்ட்ட கேட்டேன். ஆனா அவங்க போட வேணான்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோனே, அப்புறம் ஏன் போட்ட அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இதுல நீங்க எல்லாரும் சம்மந்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. விஷயம் கொஞ்சம் இதா இருந்ததுனால போட்டுட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான். மேனேஜர் போட வேணான்னு சொன்னாங்களா? ஆமா. அப்படின்னு சொன்னோனே, அந்த நேரம் பார்த்து அவளும் வர்றா. வந்தோனே, "என்ன இங்க இருக்க? உனக்கு ஒரு வேலை பாக்கி இருக்கு. போய் அத போய் பாரு" அப்படின்னு சொன்னோனே, "அப்பாடி காப்பாத்தி விட்டாங்கப்பா" அப்படின்னு சொன்னோனே, சரின்னு மேனேஜர்ட்ட கேட்குறா. "நீங்க அத போட வேணான்னு சொன்னீங்களாமே? எத?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அதான் அந்த ஹீரோயின் மேட்டர்" அப்படின்னு சொன்னோனே, "நான் எப்பயா சொன்னேன்?" அப்படின்னு அவ எதையுமே கண்டுக்கிறாத மாரி பேசாம போறா. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, சரியான ஆளு தான் இவங்க" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அந்த வரைஞ்ச படத்த பார்த்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. "ரொம்ப அழகா இருக்கால்ல" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே கெட் டுகெதர் மாரி மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க போல. ஏன்னா இன்னைக்கு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் ஆ வேலைக்கு போனதுனால. அதோட கீழ பார்த்தா, நம்ம ஹீரோவோட அம்மா வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து அந்த கண்ணாடி ஃப்ரெண்டுட்ட குடுத்து விட்டுட்டு போறாங்க. அவனும் கூப்பிடுறான், "வாங்கம்மா நீங்களும்னு" சொல்லும்போது, "இல்ல, இல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சரின்னு இந்த பக்கம் பார்த்தா, நம்ம ஹீரோயின்ட்ட இந்த மாரி ஹீரோவோட அம்மா தான் குடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோனே, அவளுக்கு டக்குன்னு ஒரு அ ஒண்ணு தோணுது. என்னன்னு பார்த்தா, அங்க நம்ம லேடி ஃப்ரெண்டோட பையனுக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பா. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு கிளம்பி, ஹீரோவோட அம்மாவ பார்க்கறதுக்காக உங்க கடைக்கே போயிடுறா. இந்த சைடு நம்ம ஹீரோவும் வந்துட்டாரு. "எங்க ஹீரோயின காணோம்?" அப்படின்னு கேட்கும்போது, "தெரியல. இங்க தான் இருந்தா. எங்க போனான்னு தெரியல" அப்படின்னு சொன்னோனே, சரின்னு அவங்களும் அந்த ஃபோட்டோவ பார்த்து பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட குடுத்துட்டு, இந்த மாதிரி முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறா. அவங்க அம்மாவும் அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும், "இப்போதைக்கு நீ என் பையன் கூட இருக்கிறது சந்தோஷம் தான்ம்மா. எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். நீ எத பத்தியும் ஃபீல் பண்ணாத." அப்படின்ற மாரி அவங்க அம்மாவுமே கொஞ்சம் நல்ல விதமா தான் பேசுறாங்க. இத நெனச்சு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. அதெல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் நல்லா இருக்கு. நான் என் ஹஸ்பண்டுக்கும் குடுக்குறேன். நான் அந்த வழியா வரும்போது பாப்பேன். ஆனா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோனே, அவளும் நெக்ஸ்ட் டைம் நான் நெறையா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கறா. இந்த மாரி முன்னாடி நடந்த விஷயங்களுக்காக. அவங்க அம்மாவுமே நல்லா காமெடியா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு, "சரி வா போலாம். நானே உன்ன கொண்டு போய் அங்க விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லி அவங்களே கூட்டிட்டு வர்றாங்க. இங்க வந்தோனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு, "எங்க போன? என்ன?" அப்படிலாம் கேட்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா அரட்டை அடிச்சுட்டு, சரின்னு சொல்லி கிளம்புறாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ண போம்போது, "பரவால்ல, நீயே போ, நீயே போ, நீ உள்ள போ, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்காக அம்மாவ போய் பார்த்த?" அப்படின்னு சொன்னோனே, "அம்மாவ பார்க்க போனது உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. "வேற எங்கே நீ போற? சொல்லு" அப்படின்னு கேட்டோனே, "தெர்ல, பார்க்கணும்னு தோணுச்சு, போய் பார்த்தேன்"
அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சரின்னு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. எதை பற்றின்னு பார்த்தா இங்கே இருக்க மென்ஸ் வேற வந்து இப்போ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடனே அந்த ஒரு இன்வெஸ்டர் ஒருத்தி இருப்பாளே, எப்போ பாரு நம்ம ஹீரோயின் அக்கா ஹஸ்பண்ட் ஹீரோயின் அக்கா ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டே இருப்பாள். அவ கேட்குறா, இதுக்கு நீங்களுமே சம்மதம் சொல்கிறீங்களான்னு அக்கா காரியை பார்த்து. அவங்க ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ இதை வேணான்னு சொன்னா நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இதை நம்ம வேணான்னு சொல்லும்போது அப்பாவோட கொள்கைக்கு எதிராக நடந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம 2வது தலைமுறை நீ தான் இந்த ஆஃபீஸை பார்த்துட்ருக்க, ஸோ உனக்கு இது வேணான்னா நானும் இதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. அது என்ன, பரவாயில்ல பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அக்காவும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவையே எடுத்திருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லி எல்லாரும் பேசும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது நம்ம எடுக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம்லாம் வராது, நம்ம வேறு மாதிரி டிசைன்ஸை கொண்டு வர பார்க்கலாம், அதாவது இன்னும் கொஞ்சம் நல்ல இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் ஒரு நல்ல டிசைனர்ஸை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக இது நல்லா போகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே, அப்போ அதை யாரை கொண்டு வரது என்னன்னு சொல்லி நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே இவ தலைமையில தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ இப்போ அவள் தான் அந்த இதுக்கு ரொம்பவே பொறுப்பாக இருக்கா. அதை எப்படியாவது நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்கா என்னடானா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அவள் எப்பவும் பார்க்குற டாக்டர்கிட்ட தான் வந்திருக்கா. வந்து செக்அப் பண்ணி பார்த்தோன்னே, உங்களுக்கு லைட்டாக அது கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி தான் தெரியுது, நான் அப்போவே உங்களை ஸ்டாப் பண்ண சொல்லி சொன்னனே உங்கள் ஹஸ்பண்ட், அவர் சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சொன்னார், நான் தான் வேலை பிஸியில் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்போவே ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே சைடு எஃபெக்ட்ஸ் வராது அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ இவ கேட்குறா, ஸோ ஒருவேளை நான் தெரியாமல் அதை ரெகுலராக எடுத்திருந்தேன்னா என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னோன்னே, அதான் அம்னீஷியா மாதிரி கொஞ்சம் மெமரி லாசஸ் வரலாம், அது இப்போ ஸ்டாப் ஆயிருக்கும், இதை நம்ம ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான டேப்லெட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, செக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை வேணாம், அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, பட் ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான இதை இவளும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். சரி ஓகேன்னு நம்ம ஹீரோட்டையும் அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறா, இந்த மாதிரி நான் பார்த்தேன், அது அவ்வளவா ப்ராப்ளம் இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவனும் ஓகே அப்படின்னு விட்டுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல டிசைனர் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா டிசைனரையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி டிசைனர் ஒருத்தியை காட்டி, இவ தான் இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய டிசைனரோட ஜூனியர், இவ நமக்கு வந்தானா கண்டிப்பாக நம்ம இது ரொம்பவே ஹிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவளை தேடுறதுக்காக 2 பேரும் முயற்சி பண்ணுறாங்க. நீ மீடியாவில் தானே இருக்க, உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட ஹெல்ப் கேட்குறான். நான் எங்கே கேட்குறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட கேளு, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட ஹெல்ப் கேட்டோன்னே, ஹீரோவும் சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறான். சரின்னா ஆஃபீஸ் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான், உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு ஃபோனில் அந்த அக்கா காரிட்டே சொல்கிறான், உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, டாக்டர் கொடுக்குறத மருந்தெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த நேரம் பார்த்து தான் அந்த என்டர்டைன்மெண்ட்டோட ஹெட்டு வராரு. வந்துட்டு யாருக்குப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே, யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அந்த விஷயத்த கறக்க பார்க்கும்போது அவனே கொஞ்சம் உளறிடுறான். அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகமே வருது, ஒரு டைமு நம்ம ஹீரோ அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த டைம் கூட ஒரு ஃபேஷன் கம்பெனிக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் மொத்தமாக அந்த பிராண்டோட ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு வந்திருப்பாள்ல, ஸோ அதை வச்சு நம்ம ஹெல்ப் கேட்குறாலும் மேனேஜர்கிட்ட போய் கேட்குறா, நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே, நம்ம திருப்பி பண்ணணும்ல, நமக்கு இல்லை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, ப்ளீஸ் எனக்காக கண்டுபிடிச்சு சொல்லுங்கள், அந்த லேடி டிசைனர் மட்டும் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, போயா அப்படின்னு அவ சொல்லிடுறா. சரின்னு சொல்லி இந்த சைடு நம்ம கண்ணாடி ஃப்ரெண்டும் அந்த குட்டி ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவனோட ஷாப்புக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. சரின்னு இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் என்னடானா அவங்க அப்பாட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் திரும்ப ஹீரோயினோட சேரணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பாவும் முடியாது, நீ எதுக்காக சேரணுங்கிறத மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இவனும் என்னென்னத்தையும் சொல்லிட்டு கடைசியாக உளறிடுறான். இந்த மாதிரி பொண்ணு பிரச்சனைன்னு சொன்னோன்னா அவங்க அப்பாவுக்கு இதுவரை தெரியாது போல இந்த பொண்ணு பிரச்சனை. அதொன்று அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு, என்னது பொண்ணு பிரச்சனையா, என்னடா பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ
ஒரு வழியா அந்த லேடி டிசைனர் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். அவ வந்து வெக்கேஷனுக்காக எங்கேயோ ஃபாரின் போயிருக்கா போல. சரி, ஓகே, நம்ம கண்டிப்பா அங்க போகணுன்ற மாதிரி ஹீரோயினும் முடிவு பண்றா. ஹீரோயின் முடிவு பண்ண உடனே நம்ம ஹீரோட்ட கை நீட்டி, உன் பாஸ்போர்ட் கொடு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் பாஸ்போர்ட்டா? ஏன் பாஸ்போர்ட் எதுக்கு? ஐயோ, அவ்வளோ தூரம் என்ன தனியா போ சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நான் இல்லைன்னா எங்க ஆஃபீஸ்ல வேலையே ஓடாது. நான் தாம்மா அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ கண்டிப்பா நீ கூட வரணும். வருவியா மாட்டியா? என்னை தனியா போ சொல்றியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமா மூஞ்சி வச்சு கேட்ட உடனே அவனும் சரி, வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றான். அடுத்த நாள் காலையில நம்ம மேனேஜர் என்னடான்னா, அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, ஹீரோவோட அசிஸ்டன்ட், அவங்ககிட்ட ஹீரோ எங்க, அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, அவர் தான் வரலையே, லீவ்ல இருக்காரே அப்படின்ற மாதிரி சொல்றான். லீவ்லையா? ஆமா, 4 நாள் லீவ் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே, 4 நாள் லீவா? எதுக்கு? எங்க போயிருக்கான்? அவன் வெளியூர் போயிட்டானா? அவனோட வெக்கேஷன் லீவ் எல்லாம் இப்படிதான் யூஸ் பண்றானா அப்படின்னு சொன்ன உடனே, யாருக்கு தெரியும், 4 நாள் லீவு, எங்கன்னா ஃபாரின் போயிருப்பாரு அப்படின்னு உளறிடுறான். என்னது ஃபாரினா? ஐயோ, யார்கிட்ட சொல்லக்கூடாதா, அவங்கள்ட்ட சொல்லிட்டேனேன்னு அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மேனேஜரும் சரின்னு சிரிச்சுட்டு விட்டுடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ கிம்மு கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளை வச்சு எப்படிதான் சமாளிக்கிறதுனே தெரில. வேலையெல்லாம் விட்டுட்டு வான்னு கூட்டிட்டு போறாரே அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பண்றது, எப்படியாவது சமாளிச்சு தானே ஆகணும் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி போறத யாரோ ஒரு ஆளு மறைஞ்சு நின்று போட்டோ எடுத்து அதை நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அவரும் பார்த்துட்டு, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை போல. இதே நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் என்னடானா, நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயின் திரும்ப நம்ம கம்பெனிக்குள்ள வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப கூட அவங்க 2 பேரும் ஏதோ ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருக்காங்க அப்படின்னு இவன்ட்ட போட்டு கொடுத்துட்றான். அவனும் என்ன என்ன ரொம்ப ஏமாத்த பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி உட்காந்து மொத்தமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சொன்ன மாதிரி அந்த ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்கும்ல, அங்கே வந்து நல்லா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு என்னென்ன வேணுமோ என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் அங்கேதான் அந்த லேடி டிசைனரும் இருக்கா. அவ நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்துட்டு, அவளுக்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவளும் ஓகே, கண்ணாடிலாம் எடுத்து மாட்டிட்டு தலையில ஒரு ஸ்கார்ப் எடுத்து கட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ எந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறானோ அதையே வந்து இவளும் எடுத்து அவன் கூட பார்கின் பண்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் நம்ம ஹீரோயினும் பக்கத்துல வந்துட்டு, என்னாச்சு, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல நான் இந்த துணி எடுத்தேன், அதே சமயம் அவங்களும் வந்து எடுத்துட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, இது நாங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னே இவளும் டிசைன் பத்தி பேச ஆரம்பிச்சிடுறா, அவங்களும் டிசைன் பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வழியா இவளை கண்டுபிடிச்சாச்சு. நீங்களா அது அப்படின்னு சொல்லி தலையில உள்ள ஸ்கார்ப்பு அது இதுன்னு எல்லாத்தையும் கலட்டின உடனே நம்ம ஹீரோயினுக்கே ஒரே ஆச்சரியமா போச்சு. ஒரு வழியா அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க இவளை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனியோட மேனேஜர் வந்து நம்ம ஆம், இது அந்த கம்பெனியோட மேனேஜர் வந்து நம்ம ஹீரோ மேனேஜரோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கல, நீங்க கண்டிப்பா எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட போய் இவ உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பா. அதெல்லாம் முடியாது, அவ எங்க போறானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே வலிஞ்சு வலிஞ்சு பேசி இருந்திருப்பாளா. இவளுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஒழுங்கு மரியாதையா நீ சொல்லிடு, இல்ல நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியாது செல்லம் அப்படி இப்படின்னு பேசணுன்னே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ ஃபோன் போடு, நீ ஃபோன் போட்டு பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி உருட்டி எப்படியோ ஒரு வழியா அவ எங்க இருக்கா என்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொண்டு வந்து நம்ம மேனேஜர் தான் நம்ம ஹீரோவுக்கே சொல்லியிருப்பான். இதான் இந்த பக்கம் காட்டிட்டு இருக்காங்க. இதோட நம்ம டிராமாவோட 8வது எபிசோட் முடியுது. அடுத்து வரப்போற எபிசோட்ல நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனியில எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பத்தியும், கடைசியா நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்பதான் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பார்க்கலாம். பாய்.